அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் எப்படி பேசுறாரு, கடவுள் பேசுறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி தெரியும் அப்படின்னு நிறைய பேர் என்ன கூட கேட்டிருக்கிறாங்க. எப்படிமா கடவுள் பேசுறாரு பேசுறாரு பேசுறாருன்னு சொல்லி சொல்றீங்களே, அது எப்படி அப்படின்னு என்கிட்ட ஒரு சிலர் கேட்டாங்க. அவங்களுக்காக முக்கியமாக இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேம்மா. அவங்கள மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க. கடவுள் எப்படி பேசுகிறாரு தெரியாமல் இருக்கு இல்லையா? வார்த்தை மூலமாக பேசுவார், தரிசனம் மூலமாக பேசுவார், நம்ம உள்ளத்திலிருந்து ஆண்டவர் பேசுவார். இதை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி நான் கூட ஆரம்பத்தில் கடவுள் எப்படி பேசுவார், எப்படி எல்லாரும் பேசுகிறாங்கன்னு சொல்ல எப்படி அப்படின்னு எனக்குள்ளவே நிறைய சந்தேகங்கள் இருந்ததுங்க. ஆசியில் நான் இருக்கும்போது இதை பற்றி தெரியவே தெரியாது. கடவுள் பேசுகிறாரு அப்படின்ற விஷயம் தெரியாதுங்க. அந்த ராபோஜனம் கம்யூனியன் எடுத்துகிட்டு வரேன் பார்த்தீங்களா, அப்போ தான் கடவுள் அது வழியாக பேசுவார், அப்பத்தின் வழியாக தான் பேசுவார் அப்படின்னு ஆசிரியர் சொல்ல நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நான் ஆசி விட்டு வெளியே வந்துட்ட பிறகு, ஆசிக்குள்ளே இருக்கும்போது தான் அப்போது நான் ஊழியத்துக்கு வெளியே போகிறோம். போகும்போது நிறைய பேர்கிட்ட நான் கேட்பேன், கடவுள் பேசுகிறாருன்னு சொல்லி சொல்கிறீங்களே, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நான் கேட்பேம்மா. அப்போ அவங்க ஒரு சில காரியத்தை எனக்கு சொன்னாங்க. அதை நான் மனசில் வச்சுட்டு நானும் முயற்சி பண்ணின்னு இருக்கிறேன். ஆண்டவர் அவங்க சொல்ற பிரகாரம் பேசுறாரான்னு பார்த்துனே இருக்கிறேங்க. ஒன்றும் பேசுகிற மாதிரி ஒன்றும் தெரியலங்க. சரியா இருந்தா என்ன அப்படியே மறைஞ்சி போச்சு. மாமலா நம்ம எப்பவுமே ஆண்டவரை துதிக்கிட்டு ஆராதிக்குது, ஜபம் பண்ணுறது, இதுதான் நம்மளுடைய வழக்கமாக இருந்தது. ஒரு முறை எப்பவுமே நைட்டில் நான் 2 மணிக்கு 2:30 3 அதுக்குள்ளே எழுந்துக்கோங்க ப்ரேயருக்கு. அந்த மாதிரி நான் ப்ரேயருக்கு எழுந்துக்கும் போது எனக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு நாள் தரிசனத்தில் எனக்கு ஒரு தரிசனம் வருது. அது எப்படின்னா, டூர் மாதிரி போயிருக்கிறோம், பஸ்ஸில் டூர் மாதிரி போயிருக்கிறோம். நிறைய பேர், நான் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே அந்த டூரில் போகிறோம். போகும்போது ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி வந்துச்சு. அந்த பஸ் ஸ்டாண்டு வந்த பிறகு அந்த பஸ் அங்கே நின்றுச்சுங்க. நின்ன உடனே எல்லாரும் கீழே இறங்கிட்டாங்க. நான் இறங்கலை, நான் பஸ்ஸுலேயே இருந்தேன். சரி நீங்கள் போங்க அப்படின்னு. அப்புறம் எனக்கு பஸ் எடுத்துச்சுன்னு சொல்லி வாழை இலையில 2 இட்லி பொட்டலம் கட்டி வச்சுருந்தோம்மா. அதை எடுத்து பிரித்து சாப்பிட்லான்னு நான் பிரித்தா ஒரு நாய் பஸ்ஸு உள்ளே ஏறி வருதுமா. ஒரு நாய் என்னுடைய அந்த சாப்பாட்டை அப்படியே கப்புற மாதிரி வருதுமா. நான் சொன்னேன், அதுக்கு கொடுக்கவே இல்லைங்க. நான் சாப்பிட்டு இலையை சுருட்டி ஜன்னல் வழியாக வெளியே போட்டுமா. நம்ம இந்தியாவில் அப்படி தானே பண்ணுவோம். நம்ம குப்பை தொட்டியெல்லாம் போய் போடுற வழக்கம் இப்போ தான் வந்துருக்குது, அப்போல்லாம் இல்லையே. நம்ம சுருட்டி ஜன்னல் வழியாக வெளியே போட்டுருவோம். அந்த மாதிரி நான் போட்ட பிறகு அந்த நாய் போயிடுச்சுங்க. ஏன்னா ஆகாரம் இல்லை, அது போயிடுச்சு. நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுக்கிறேன் பஸ்ஸில். இன்னும் எல்லாரும் போனாங்களே, இன்னும் வரலையேன்னு வெயிட் பண்ணிக்கிறேன். சரி எங்கே தான் போயிருக்கிறாங்க பார்க்கலான்னு நான் கீழே இறங்கிட்டேன். பஸ்ஸு விட்டு கீழே இறங்கிட்ட பிறகு நான் மேற்கு நோக்கி பார்க்குறேன். சுற்றி முற்றி பார்த்தா யாருமே பஸ்ஸில் இருந்தவங்க யாருமே இல்லை. சரி எப்படி இருந்தாலும் பஸ் ஏறத்துக்கு இங்கே தானே எல்லாம் வரணும், நம்ம இங்கே நிற்கலாம் அப்படின்னு அங்கே நின்று மேற்கு நோக்கி நான் பார்க்குறோம். அந்த மாதிரி நான் பார்க்கும் பொழுது வானத்தில் இந்த கடைசி தொடங்கி அந்த கடைசி வரைக்கும் வானத்தில் ஒரு வானவில், பெரிய வானவிலுங்க. அந்த வானவில நான் பார்த்த உடனே எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அந்த வானவில்லுக்கும் நான் நிற்கிறதுக்கும் நடுவில் ரொம்ப தூரம் இருக்குதுமா. எனக்கு முன்னாடி துவரை செடி 3 அடி உயரத்தில் துவரை செடி நிற்கிது.
எல்லாம் காய், துவரை செடியில் காயாக தான் இருக்குது, இலையும் காயமாக தான் இருக்குது, பூவே இல்லைங்க. ஸோ கண்ணு கேட்டின தூரம் அந்த துவரை செடி நான் நிற்கிறேன், அங்கிருந்து அந்த வானவில் வரைக்கும் துவரை செடியாகவே நிற்கிதுங்க. இத்தனை நான் பார்க்குறேன். பார்க்கும் பொழுது வானவில்லை நான் பார்த்துனே இருக்கிறேன். எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் வானவில்ல பார்த்தோம்னாக்கா மெத்த மேலே கூட்டின்னு போயிட்டு ஸ்தோத்திரம் சொல்லு சொல்லி கொடுப்பேன். என்ன அது உடன்படிக்கையின் அடையாளம் தானே நோவா காலத்தில் அப்படின்னு நான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்போங்க. ஸோ இந்த வானவில்லை பார்த்த உடனே நான் இப்படி கையெழுத்து ஸ்தோத்திரம் சொல்லினே இருக்கிறேங்க. இந்த வானவில்லை நான் பார்த்துனே இருக்கிறேன். இப்படி பார்த்துனே இருக்கும்பொழுது உடனே அந்த வானவில் மறைஞ்சிடுச்சு. அந்த வானவில் எவ்வளோ பெருசு இருந்துச்சோ அவ்வளோ பெருசு அப்பமாக மாறிடுச்சுங்க. நம்ம ராபோஜன் எடுக்கிற மாதிரி அப்பம் அவ்வளோ பெரிய அப்பமாக மாறிடுச்சுங்க. ஒயிட் கலர் பெரிய அந்த வானவில் சைஸ்க்கு அப்பம். அந்த அப்பத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான டியூப் லைட் போட்டால் வெளிச்சம் எப்படி அடிக்கும் அந்த மாதிரி லைட் அடிக்குதுங்க. வெளிச்சமாக இருக்குது, அந்த இடமே பிரகாசமாக இருக்குதுங்க. அந்த துவரை செடியெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. இத்தனை பார்த்துன்னு இருக்கிற வானவில் மறைஞ்சிட்டு உடனே அப்பம் வந்துடுச்சு அப்படின்னு நான் பார்த்துனே இருக்கிறோங்க. சரி, இதை பற்றி மற்றபடி நம்ம கூப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு பின்னாடி திரும்பி ஒரு சிஸ்டர், நாங்கள் எப்பவுமே ஜபத்துக்கு போவோம். அந்த வீட்டுக்கு காம்பவுண்டு மணியில் அந்த வீட்டு சிஸ்டர் நிற்கிறாங்க, ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கின்னு. அவங்களுக்கு முன்னாடி முள் இருக்குது, நிறைய முள் நிறைய போட்டு வச்சுருக்காங்க அந்த காம்பவுண்டு அவங்க நிற்கிறாங்களே அதுக்கு முன்னாடி. அப்புறம் நான் சொல்கிறேன், அவங்கள கூப்பிட்றேன், சிஸ்டர் கூப்பிட்றேன். அவங்க திரும்பி நான் கூப்பிட்றது அவங்களுக்கு காது கேட்கல, அவங்க பாட்டு போயிட்டாங்களா. சரி சொல்லி நான் இப்படி திரும்பி பார்க்குறேன். அந்த காட்சி மறைஞ்சி போச்சுங்க. அந்த அப்பமெல்லாம் எதுவுமே பார்க்கல, காட்சி மறைஞ்சி போச்சு. இதனுடைய அர்த்தம் என்ன எனக்கு தெரியல. நான் மனசுக்குள்ளவே கேட்டுக்கிறேன், இது இந்த மாதிரி ஒரு தரிசனம் வந்துச்சே, இதுக்கு இன்ன அர்த்தம்னு நான் ஜெபிக்கு ஒரு ஜெபம் கொடுத்துட்டு எப்பவுமே வெள்ளிக்கிழமை போவேன். அங்கே ஒரு சிஸ்டர்கிட்ட போய் சொன்னாக்கா அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, மா நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஏதோ சத்தியம் பண்ணிக்கிறீங்க, அந்த சத்தியத்திலேருந்து நீங்கள் தவறிட்டுக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு இப்படி காட்டுறாருன்னு அந்த சிஸ்டர் சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த மாதிரி எதுவுமே நான் ஆண்டவர்கிட்ட சத்தியம் பண்ணலையே அப்படின்னு நான் சொன்னேங்க. சரி, இவங்க சொல்கிறது கூட சரியில்லை அப்படின்னு வந்துட்டோங்க. ஒரு வாரம் ஓடிச்சு. அடுத்த வாரம் அப்புறம் நான் எப்பவுமே காய் வாங்கிறதுக்கு காய் கடைக்கு போவோம். அப்போது ஒரு சிலரை அந்த இடத்துல காய் கடையில் மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி மீட் பண்ணும்போது ஒரு அம்மா, ஊழிக்கார அம்மா, அவங்க நல்ல வயசானவங்க, ஊழிக்கார அம்மா. அவங்களுக்கு அப்போவே 65 வயசுங்க. நான் இப்போ சொல்கிறது 28 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு தரிசனத்தை உங்ககிட்ட இப்போ நான் பேசிட்டு இருக்கிறோங்க. அப்போ அவங்களுக்கு 65 வயசு. அப்போ அவங்கக்கிட்ட நான் கேட்கலாம், இவங்களை நம்ம பார்த்தா இவங்கக்கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்னு அவங்கள நான் பார்த்தேன் காய் கடையில். ஏன் அவங்கக்கிட்ட கேட்கணும் எனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே ஒரு முறை அந்த அம்மாக்கிட்ட ஒரு காரியத்தை நான் கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, ஒரு முறை எனக்கு உடம்பு ரொம்ப டல்லாக இருந்தோம், ஜுரம் வர மாதிரி ரொம்ப மெலிசாக இந்த பேதி மாதிரி ஆகிட்டு இருந்துச்சுங்க. நைட்டெல்லாம் லூஸ் மோஷன் ஆகிட்டே இருந்துச்சு, ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க. சரி, காலையில் காய் கடைக்கு நான் போகிறேன். காய்கடையில் தான் அவங்கள நான் பார்க்க முடியும், ஏன்னா அப்போ தான் அவங்க வருவாங்க. அப்போ அந்த அம்மாக்கிட்ட அவங்க என்ன கேட்டாங்க, ஏன் ஜெயா அவ்வளோ டல்லாக இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரிம்மா ராவல்லாம் லூஸ் மோஷன் ஆகிடுச்சுமா, ஒன்றும் முடியலம்மா அப்படின்னு. நீ என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாங்க. நைட்டு நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னாங்க. இந்த மாதிரிம்மா ஆட்டினுடைய ரத்தம் பிடிச்சிட்டு வருவாங்க இல்லையா, அது போய் கிண்ணத்தில் எங்கள் வீட்டுக்காக வாங்கிட்டு வந்தார். அந்த ரத்தத்தை
அது வாங்கிட்டு வந்து அதை ஃப்ரை பண்ணுங்க. வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுங்க. அதை ஃப்ரை பண்ணி எங்கள் மாமியார், எங்கள் வீட்டுக்காரர், நான் சாப்பிட்டேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஆட்டினுடைய ரத்தத்தை கொண்டு வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோமா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, ஐயோ நம்ம ரத்தத்தை சாப்பிடக்கூடாது, நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு பைபிளில் எழுதி இருக்குது, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஆயிருக்குதுன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அவங்க லேவியர் ஆகமத்தில் இப்படி எழுதிருக்குது, நீ போய் படிச்சு பாருன்னாங்க. சரி சரி, நான் வந்து காய்க்கிழந்து வந்து படிச்சு பார்த்தா லேவியர் ஆகமத்தில் அப்படிதான் எழுதிருக்குது. ரத்தத்தில் தானே உயிர் இருக்குது, ரத்தம் தானே உயிர் அப்படின்னு லேவியர் ஆகமத்தில் இருக்கு. அதை சாப்பிடக்கூடாது, அதை மண்ணில் கொட்டி மண்ணு போட்டு மூடிடணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு பைபிளில் எழுதி இருக்குதுங்க. இதை படித்த உடனே நான் சொன்னேன், ஆண்டவரே நான் தெரியாமல் சாப்பிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டுங்க. சரி, அதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சு. இந்த மாதிரி அந்த அம்மா இந்த தரிசனத்துக்கு விளக்கம் சொல்லுவாங்க அப்படின்னு தான் அந்த அம்மா கிட்ட காய் கடையில் வரும்போது நான் சொன்னேன், அம்மாம்மா நைட்டு இந்த மாதிரி நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன் அப்படின்னு நான் கண்ட அந்த வானவில் தரிசனத்தையும் அது அப்பமா மாறி போன விஷயத்தையும் அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, உனக்கு போய் ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை காட்டி இருக்கிறாரே, இது கடைசி நாள்ல பேசுற விஷயம், அதாவது இறுதி காலத்துல ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி நடக்க போற விஷயம், அந்த விஷயத்தை தான் ஆண்டவர் உனக்கு இந்த மாதிரி தரிசனமா காட்டிக்கிறாருன்னு அந்த அம்மா சொன்னாங்க. எனக்கு மனசுல இந்த அம்மா சொல்றது சரியில்லை, உனக்கு இதை போய் காட்டி இருக்கிறாரு அப்படின் போது நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா, உலகத்துல எவ்வளோ பெரிய ஊழிக்காரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் விட்டுட்டு நமக்கு போய் காட்டுவார, நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நான் மனசுல நினைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அம்மா சொல்றது கூட சரியில்லை அப்படின்னு நான் வந்துட்ட பிறகு இது இந்த மனசுல எனக்கு இந்த சந்தேகம் தீரல, போராட்டம் இருந்துக்கினே இருக்குது. இன்னும் இந்த தரிசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு என் மனசுல கேள்வி கேட்டுனே இருக்கிற அந்த எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்றது, யாருக்கிட்ட போய் கேட்டாலும் இதை சொல்ல மாட்டேங்கிறாங்களே, விஷயம் நம்மளுக்கு சரியா தெரியலையே அப்படின்னு நான் மனசுல வேதனைப்பட்டுதான் இருக்கிறேன். ஆனா எப்பவுமே நம்ம மாமலா ஜெபிக்கிறது தானே அதிகாலையில, அந்த மாதிரி நான் ஜெபம் பண்ணின்னு இருக்கும்போது 14 நாள் கடந்து போச்சு. 15வது நாள் நான் 2:30 மணிக்கு எழுந்துக்கு இல்லையா அதிகாலை ப்ரேயரில், நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரும்பொழுது என் உள்ளத்துல ஒரு ஆள் பேசுற மாதிரி தெரியுதுங்க. எசேக்கியேல் 8:10 என் உள்ளத்துல இருந்து ஒரு ஆள் பேசுற மாதிரியே தெரியுதுங்க. என்ன இது எசேக்கியேல் 8:10 சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தை நமக்குள்ள யாரும் ஆள் பேசுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு நான் என்னுடைய படுக்கையில தலைக்காணி பக்கத்துலயே பைபிள் வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ நான் அந்த பைபிள் எடுத்து நான் எசேக்கியேல் சொன்னாங்க இல்லையா, அந்த எசேக்கியேலை திறந்தாக்கா 4வது அதிகாரம் வந்துச்சு. அந்த 4வது அதிகாரத்துல கேருபீன்கள் இந்த சட்டியை காலை மறைச்சிட்டு இருக்கிறாங்க, முகத்தால 2 ரெக்கையினால முகத்தை மூடிட்டு இருக்கிறாங்க, அந்த ரெக்கையில எல்லாம் சுத்தி கண்கள் இருக்குது இப்படின்னெல்லாம் அதுல எழுதி இருக்குது. இல்லையே, நம்ம கண்ட தரிசனத்துக்கு இதுக்கும் ஒத்துட்டு வரலையே, இது என்னவா இருக்கும்னு திரும்ப நான் யோசிக்கும் போது திரும்ப அந்த வார்த்தை எனக்குள்ளேருந்து ஒரு ஆள் பேசுறாங்க, இல்ல முதலிருந்து படி அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து யார் இந்த எசேக்கியேல் என்ன சொல்லுது பார்க்கலாம் அப்படின்னு எசேக்கியேல் புஸ்தகத்தை எடுத்து முதல் அதிகாரத்தை நான் படிச்சுட்டே வரணும். நான் படிச்சுட்டே வந்தேனாக்கா
28வது வசனம். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. இந்த வார்த்தை படிச்ச உடனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தண்ணி கண்ணுல தண்ணி கலக்குதுங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம கண்ட அந்த கனவுக்கு அந்த தரிசனத்துக்கு விளக்கம் ஆண்டவர் வசனத்தின் மூலமாவே சொல்றாரு பாருங்க. மனுஷனால அந்த விளக்கம் சொல்ல முடியல. மழை காலத்துல காணப்படும் கார்காலத்தில் தொடு வானவில் போல் இருந்தது. இது ஆண்டவரின் மாட்சி மிகு சாயலாய் இருந்தது. ஆண்டவருடைய தரிசனமா. அந்த வசனம் என்ன சொல்லுது? இதுவே மேகத்தில் மழை பெய்யும் நாளிலே மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசமும் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. கர்த்தருடைய தரிசனமாய் இது. ஆண்டவர் அவரை வெளிப்படுத்திக்கிறாரு. இது எனக்கு தெரியல. சோ நமக்கு தெரியாத விஷயங்களை கூட ஆண்டவர் வார்த்தை மூலமாக தத்ரூமா வசனத்தின் வழியா எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? அன்னிலிருந்து தாங்க என்னைக்கு ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தாரோ, வார்த்தை மூலமா பேசினாரோ, அதிலிருந்து நான் ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சேன். என் உள்ளத்திலிருந்து வர வார்த்தைகள் நான் படிக்கும்போது ஆண்டவர் ரேமா வார்த்தை கொடுப்பாரு இல்லையா? முக்கியமா நம்ம படிச்சுட்டு வர அந்த பகுதியிலேயே ஒரு சில வார்த்தைகள் அப்படியே காந்த சக்தி மாதிரி நம்மளை பிடிச்சி இருக்கும். அவ்வளோ விருப்பமா இருக்கும் அந்த வார்த்தை. அதெல்லாம் நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன். என் நோட்டில் கூட நான் எழுதி வைப்பேன். ஸோ இப்படித்தான் எனக்கு ஆண்டவர் எப்படி பேசுவாரு தெரியாம இருந்துச்சு இல்ல. தரிசனம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா நான் இப்போ ஆசியில் இருந்தேன். அங்க இருக்கும் போதே தான் இந்த தரிசனம் எனக்கு. ஆண்டவர் எப்படி பேசுறாரு, அதுல இருந்து என்னுடைய ஊழிய பாதையில ஊழியத்துக்கு போனா கூட சரி, நான் ரொம்ப கவனமா இருப்பேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த என்னுடைய ஊழியம் வெளிப்பாட்டின் வரம் தான் அதிகமா எனக்கு கொடுத்துக்கிறாரு. ஒரு ஊழியத்துக்கு போகும்போது கூட, ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போறேன்னா போறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல என்ன இருக்குன்றத வெளிப்படுத்திடுவார். முன்கூட்டியே தரிசனத்துல கனவுல சொல்லிடுவாரு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஊழியம் செய்யற நேரத்துல ஆண்டவர் வெளிப்பாடு தருவார். அங்க என்ன பிரச்சனை அப்படின்றத அங்க வெளிப்படுத்துவார். அப்படியும் இல்லை அப்படின்னா நான் ஊழியத்தை முடிச்சுட்டு நான் வந்துட்டேனாக்கா அந்த நைட்டு அந்த இடத்துல என்ன இருக்குது, என்ன நடந்தது, என்ன விஷயம் அப்படின்றத தரிசனத்தின் மூலமா சொல்லுவார். கனவு மூலமா இதை வெளிப்படுத்தி காட்டுவார். அடையாளத்தின் மூலமா தான் வெளிப்படுத்துவார். எனக்கு அந்த அடையாளம் கூட என்னன்னு தெரியாதவங்க சிலர் நிறைய நேரம் அடையாளங்களை வெளிப்படுத்துவார். அந்த அடையாளத்துக்கெல்லாம் என்னன்னு அர்த்தம் தெரியாது எனக்கு. நான் திரும்ப ஆண்டவரே கேட்பேன், என்ன ஆண்டவரே இந்த அடையாளம் வந்துக்குதே, இதுக்கு இன்னும் அர்த்தம்னு கேட்பேன். அதுக்கு கரெக்டா பதில் சொல்லுவார். இந்த அடையாளத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு பதில் சொல்லுவார். ஸோ ஆண்டவர் நம்மளோட இப்படிதான் பேசுவாருமா.
அதிலிருந்து ஆண்டவர் நம்மளோட எப்படி பேசுறாரு அப்படின்னு ரொம்ப கவனமா கவனிக்க ஆரம்பிச்சேன். தரிசனத்தையும் அதிகமா கவனிக்க ஆரம்பிச்சேன். ஊழிய பாதையில போயிட்டு வரும்போது ஆண்டவர் பேசுவார், அதனுடைய அர்த்தமெல்லாம் என்னன்னு ரொம்ப உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சோம். ஸோ இந்த மாதிரி ஏன் நம்ம உள்ளத்திலிருந்து ஆண்டவர் பேசுறாரு, ஏன் ஒரு மனுஷன் குரல் மாதிரி பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நம்மளுடைய சரீரம் தான் ஆண்டவர் வாழற தேவாலயம். அப்படிதான் நம்மளுக்கு வேதத்துல எழுதி இருக்குதுங்க. நம்ம சரீரம் தான் ஆண்டவர் வாழற தேவாலயம். அப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? ஆலயத்துக்குள்ள இருக்கிற இந்த சரீரத்துக்குள்ள தான் ஆண்டவர் இருக்கிறாரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள நம்மளுடைய இருதயத்திலிருந்து தான் ஆண்டவர் பேசுவார். ஏன்னா அவர் தங்கி வாசம் பண்ணுற இடம் நம்மளுடைய இருதயம். நம்மளுடைய இருதயத்துல தான் அவர் தங்கி வாசம் பண்றார். நம்மளுடைய ஆவிக்குரிய மனிதனுக்குள்ள அவர் தங்கி வாசமா இருக்கிறார். சோ நம்ம இருதயத்துல தான் பேசுவார். நிறைய பேருக்கு திஷ்டாந்தரமா நேரடியாவே பார்த்தேன்னு சொல்றாங்க. காதுல அவருடைய சத்தம் கேட்குது அப்படின்னெல்லாம் கூட சொல்றாங்க. இப்போ போன வருஷம் எல்லாம் கூட எனக்கு அந்த சத்தம் எனக்குள்ள வர சத்தமாவே வெளியே வருதுமோ, என்னை அறியாமையே வாயிலிருந்து சத்தம் வருது. நானே காதல் நல்லா கேட்டிருக்கிறேன். என்னவோ பேசுது, என்னவோ பேசுது, நம்ம இருதயத்துக்குள்ள வந்து என்னவோ பேசுதுன்னு ஒரு ஊழிக்காரர்கிட்ட கூட நான் சொன்னேன், என்ன இந்த மாதிரி ஒரு சத்தம் எனக்கு வருது அப்படின்னாக்கா அந்த ஊழிக்காரர் சிரிச்சாரு, உங்களுக்குள்ள அசுத்தாவி இருக்கும், அசுத்தாவி தான் அப்படி பேசுனாரு. இவர் பாரு என்ன சொல்றாரு பாரு, எனக்கு ரொம்ப பேஜாராயிடுச்சுங்க. சரி இவர்கிட்ட கூட நம்ம இப்ப சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட சொல்ல. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆண்டவர் திஷ்டாந்தரமா என் உள்ளத்துல சத்தமா என் ரெண்டு காது இந்த காதல சரீரத்துக்குரிய காதல நல்லா கேட்க முடியுதுமா. அதை எனக்கு நிறைய விஷயத்த வெளிப்படுத்தி இருக்கிறாருங்க. அதை நான் ஒவ்வொன்றா சொல்றேம்மா. ஸோ இப்படித்தான் ஆண்டவர் நம்மளோட கூட பேசுறாரு. எனக்கும் எப்படி ஆண்டவர் பேசுவாருன்னு தெரியாமே இருந்துச்சு. இப்போ ஆண்டவரே இதை எனக்கு சொல்லி கொடுக்குறாரு, கத்து கொடுக்குறாரு. அவர் தான் நம்மளுடைய மாஸ்டர், அவர் தான் நம்மளுடைய குரு, அவர் தான் நம்மளுடைய போதகர். எங்கே போவோனாங்க, நம்ம வேதத்தை எடுத்து படிச்சு ஆண்டவரோடு கூடவே நம்ம நடந்து வந்தா நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆண்டவர் பேசுறாருங்க. இதை நான் நல்லா உணர்ந்துட்டுங்க. ஸோ உங்களுடைய நன்மைக்காக, உங்களுக்கும் இந்த மாதிரி தெரியாம இருக்கு இல்லையா, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஆண்டவர் எப்படி பேசுறாரு அப்படின்ற விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த தரிசனத்தை உங்க மூலமா நான் சாட்சியா எடுத்து சொல்றேங்க. நான் சொல்ற இந்த சாட்சிய பரலோகம் கவனிச்சுட்டு இருக்குதுங்க. இதை உங்க முன்னாடி நான் சாட்சியா சொல்றேங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால நான் நன்றி சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணின்னு வரீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு கோடி கோடி இயேசுவின் நாமத்தினால நான் நன்றி சொல்றேங்க. முக்கியமா என்னுடைய வியூவர்ஸ் யாரெல்லாம் என்னுடைய சேனலை பார்க்குறாங்களோ அத்தனை பேருக்கும், ஏன் இந்த யூடியூப் சேனல் நடத்துறாங்க கூகுள் கம்பெனி, அதுக்கே கூட நான் ப்ரேயர் பண்ணின்னு வரேங்க. மாறனா